ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் டு ஸ்டடி எஃபிஷியன்ட்லி. ஸோ நம்ம வந்து எஃபிஷியண்டாக படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் நம்ம ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான மேஜரான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம படிக்கும் போது அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து போயிட்டு ஒரு நாய்ஸியாக இருக்கிற இடத்துல, ஒரு லைட்டே இல்லாத இடத்துல, இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு பெட்லையோ இந்த மாதிரி படிக்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு படிக்கிற மூடே வராது. ஸோ நம்ம படிக்க உட்காந்தாலும் நம்ம ஒரு 2 minutes to 3 minutes வந்து கடைப்பிடிப்போமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்திரிச்சு வந்துடுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல படித்தா வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ சில பேருக்கு வந்து நடந்துகிட்டே படிக்கிறது இதாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு படிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் நீங்கள் படிப்பீங்க அப்படின்றத அதை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்றப்பல நம்ம வந்து நம்மளுடைய ஸ்பேஸை வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்பேஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிச்சு போகக்கூடாது. நம்ம எந்திரிச்சு போனாதானே நம்மளுக்கு அப்போதான் நம்ம போய் உட்காரும் போது இது சாப்பிடணும்னு தோணும், அப்போதான் தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஸோ இது அந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிக்க கூடாது. ஸோ அந்த இடத்த விட்டு நம்ம எந்திரிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்னென்ன வாட்டர்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் என்னென்னலாம் வேணும் அப்படின்றத எடுத்துட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துக்கணும். ஸோ அப்போதான் நம்ம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகாம நம்ம வந்து அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்றத எஃபிஷியண்டாக படிக்க முடியும். ஸோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சாலே நம்மளுக்கு வந்து அந்த மைண்டு போயிடும் இல்லையா? ஸோ அந்த இடத்த விட்டு எந்திரிக்காம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவை அப்படின்றத எல்லா ரிசோர்ஸுமே நம்ம எடுத்துட்டு வந்து வச்சு படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம எஃபிஷியண்டாக படிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் தி ஸ்டடி பிளேஸ். ஸோ மறக்காம இந்த டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வீலர் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.